ஹாய் காய்ஸ், அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்கள் அம்மா கிட்ட இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 வந்து மீன் குழம்பு தான். ஸோ எங்கள் அம்மா வந்து மீன் குழம்பு பண்ணாங்க. எனக்கு அந்த மீன்லேயே வந்து இந்த பெரிய பெரிய மீன்லாம் வந்து பிடிக்காது. இந்த சங்கரா மீன், இந்த மாதிரி குட்டி குட்டி மீன் தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் சங்கரா மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் நிறைய வாங்கி அது மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. ஊர்லேருந்து அம்மம்மாவும் எங்கள் சித்தியும் வந்திருக்காங்க. எங்கள் பாட்டிக்கு எங்கள் வீட்லேயே என்னென்னா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நானே நினச்சிப்பேன். ஏன்னா வந்து அவங்க என் மேலே காமிக்கிற அந்த பாசம் வந்து எனக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் ஊரில் தான் வளர்ந்தேன். அதனாலவே என்னமோ தெரியல, கொஞ்சம் அவங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். எப்பயுமே அவங்க வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னா என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் முத்தம் வாங்கி கூட எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அது என்னமோ சின்ன வயசில் உனக்கு அம்மா பிடிக்குமா இல்லை அம்மம்மா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் அம்மம்மா தான் பிடிக்கும்னு கூட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு எங்கள் அம்மம்மானா ரொம்ப பிடிக்கும். அது என்னவோ அவங்க வந்தாலே வந்து ஒரே வந்து காம் ஆகிடும், நல்லா இருக்கும். அதெல்லாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஐ எம் வெரி ஹாப்பி டேவாக இருந்தது. உங்களுக்கும் உங்கள் அம்மம்மானா ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.